இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. போய் பார்த்தா எல்லா புடலங்காயும் சுருண்டுக்கிட்டு இருக்குது. குட்டை புடலங்காய், இது வரி புடலங்காய். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. தோல் சீவவே வேணாம், அப்படியே யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கு பொரியல் பண்ணால், கூட்டு பண்ணால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த கொய்யா செடி குட்டியாக தாங்க இருக்குது. ஆனால் இதில் இப்பயே பார்த்திங்கன்னா பூவை மட்டும் இந்த அளவுக்கு வைக்க ஆரம்பிச்சிச்சு. இது ஓகேவா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்த மாதிரி நம்ம வெண்டைக்காய் செடி ஒரு 3 செடி இருக்குது. அது செடி மாதிரியில் மரம் மாதிரி வளருது. சைடில் பார்த்திங்கன்னா பக்க கிளைகள் நிறைய வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பிஞ்சுகளாக விடுது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் வெண்டைக்காய் செடி இப்படி பார்த்ததே இல்லை. சரி, இதான் நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட்டாக இது அதிசயமாக வளருதுன்னு பார்த்தா, இன்னொன்று பார்த்திங்கன்னா வெள்ளை வெண்டைக்காய், அதுவும் இப்படி தான் மரம் மாறி வளர்ந்துட்டு இருக்குது. 3 செடியிலையுமே இருந்து இன்றைக்கி காய்களை பறிச்சிட்டேங்க. இதில் வெள்ளை வெண்டைக்காய் வந்து ஒன்று தான் இருந்துச்சு. இன்னொன்று வந்து முத்திடுச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் இன்னொரு அந்த லாங் செடி வேணும்னு சொன்னோம் இல்லையா, மரம் மாதிரி இருக்குன்னு, அதில் பார்த்திங்களன்னா அதில் நீட்டாக ஒரு வெண்டைக்காய் இருந்துச்சு. வெண்டைக்காய் இன்னும் விட்டா வளர்ந்துடும் போல இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட குட்டைக்காராமணி பார்த்திங்களன்னா அதுலேயும் அணிலாறுகளாக சாப்பிட்டு ஏதோ மிச்சம்